ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து தமிழ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இலக்கணம் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இலக்கணம் என்ன பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழுக்குன்னு ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ சிலபஸ் படி. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி இந்த சிலபஸ் படி உங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா. ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொண்டு போகிறேன். அதே மாதிரி நான் எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுப்பேன் இல்லையா. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி சென்ட் பண்ணக்கூடிய அந்த நோட்ஸை நீங்கள் வந்து அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை அன்றைக்கே படித்து முடிச்சிடுவீங்களா. முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டாபிக் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 45-46 செட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா கொஷின் பேப்பரும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸும் உங்களுக்கு கட் பண்ணி அது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக கொடுப்பேன். ஓகேங்களா. ஒரு டாபிக் முடித்தோன்னே நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிரும், நம்ம படித்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிளாஸ் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்திங்கன்னா இலக்கணம் யூனிட் 1 இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அதில் தான் 25 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th to 12th வரைக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கு ஓல்டு புக் அந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். நான் எழுதின நோட்ஸை வந்து கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அன்றைக்கே வந்து அதை படித்து முடிச்சிருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 7th அதே மாதிரி 8th இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாபிக் முடித்தோடனே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் கொடுத்துருவேன் இல்லையா. ஸோ அதையும் வந்து பார்த்து முடிச்சிருங்க. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது, சந்திப்பிழை. ஓகேங்களா. சந்திப்பிழை அந்த மாதிரி ஒரு சில கான்செப்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் புரிஞ்சு படிக்கணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸை நான் கொடுத்துட்றேன். மற்றபடி இந்த பிரித்து எழுதுகள் சேர்த்து எழுதுதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேசிக் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து படித்தா போதுமானது. அதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும், எப்படி பிரித்து எழுதணும் எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் நோட்ஸாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அது புரிஞ்சிடும். மற்றபடி நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிக்க வேண்டியதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், வீடியோஸாக கொடுத்துருவேன். எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அதோட பிடிஎஃப்பும் டெலகிராமில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் சொல்லகராதி இதில் 15 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வருவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம தமிழ் என்ன பண்ணிடலாம், சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் வந்து கொண்டு போகிறேன். ஸோ என்னுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ டெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட் முடித்தோன்னே உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா. குவிஸ் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டெஸ்ட் பேட்ச் போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுதல் இருக்குல்ல. ஸோ அதில் 6th ஸ்டாண்டர்ட் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே சேர்த்து தான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நோட்ஸ் ஒவ்வொன்றா குரூப்பில். ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய நோட்ஸ் ஓகேங்களா. இப்போ நான் 6th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ நோட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இதை ஸ்கேன் பண்ணி டெலகிராமில் கிளியராக சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிடிஎஃப் வச்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் கொடுக்க அன்றைக்கே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக். இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்திங்கன்னா நியூ புக். இது வந்து ஓல்டு புக். பிரித்து எழுதுக, அதை கீழே சேர்த்து எழுதுக. ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். இந்த மாதிரியும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 டாப்பிக்கும் ஒன்றாவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் 4 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பிரித்தெழுதுகள்லேருந்து 2 கொஷின், சேர்த்து எழுதுகள்லேருந்து 2 கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில கொஷினில் 2 கொஷின் மட்டும், அதாவது இதில் ஒரு கொஷின் இதில் ஒரு கொஷின் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு நம்ம அந்த கொஷினை விடணும் ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்குவோம். மோஸ்ட்லி இதில் 4 கொஷின் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் என்னுடைய நோட்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் அப்பையும் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல்.